கண்மணி வந்து எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு சுத்தம் பண்றாங்க. பண்ணிட்டு இடியாப்பங்களை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வியாபாரத்துக்கு கிளம்புறாங்க. அவங்க அம்மா கண்மணியை பார்த்து கேட்கறாங்க, கடை வச்சு இப்போ வரைக்கும் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இப்போ சைக்கிள்ல பழையபடி நம்ம போனா அது ஒரு மாதிரியா இருக்காதாங்கிறாங்க. அம்மா கடை வந்து நம்மது உரிமையான கடை கிடையாது, அதனால வந்து அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா சைக்கிள் அப்படி கிடையாது, இது நம்ம ஆரம்பத்துல இருந்து இதே மாதிரி நம்ம தொழில் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வருத்தப்படுறதுக்கு கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லாம நான் இதை போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டு சொல்லிட்டு வெளில கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ண போற இடத்துல வந்து ஒருத்தவங்க கேக்குறாங்க, உன் பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சு டாப்ல வர மாதிரி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாங்களே, இப்ப என்னாச்சு? உன்னுடைய வளர்ச்சி பிடிக்காம உன்னோட மாமியா எல்லாத்தையும் தடுத்து விட்டாங்களா? எல்லார் வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படிலாம் நீங்க தெரியாம எதுவும் பேசாதீங்க, எங்க மாமியார் அப்படி கிடையாது, அவங்க என் மேல பாசம் அதிகமா வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா பெத்த மக மாதிரி என்னை அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆனா பிரச்சனை வேற, அது தெரியாம ஏதாச்சும் ஒண்ணு நீங்க சொல்லிட்டு இருக்காதீங்க, உன்னை புரிஞ்சுக்குங்க. எப்பயுமே வந்து எந்த விஷயமே வந்து நீங்களா யூகிச்சு ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க இதை பத்தியும் கேட்கல, அதையெல்லாம் பேசுறத வந்து அன்பு ஓரம் மறந்து பாக்குறாரு. அவர் யதார்த்தமா ஒரு வேலையா வந்தவர் கண்மணி பண்றதை பார்த்துட்டு எல்லாமே வந்து ரொம்ப சாக்காகி நிக்கிறாரு. பட் ஆனா கண்மணிட்டு அவர் பேசவே இல்லை. வீட்டுக்கு வந்த கண்மணி ஒரே சாக்காகி போயிருது. அங்க வந்து கார்த்திக் பொண்டாட்டியும் வந்துடுறாங்க. வந்து அவங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்று அவங்களுக்கு வேண்ட சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாமே சாப்பிட்டதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அண்ணி வந்து கோவப்படாம இருக்காங்க. இதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த நேரம் பார்த்து நம்ம அண்ணிட்ட வந்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரே விஷயத்த சொல்லிடுறாங்க, உன்னை புரிஞ்சுக்க கார்த்தி, இனிமேல் உங்க அண்ணன் விஷயத்த வந்து பேசுறாருன்னா என் வீட்டுக்கு நீ வராத, ஆனா மற்றபடி அது இல்லாம நீ என் வீட்டுக்கு எப்பயும் வரலாம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஒண்ணுமே பேச முடியல, ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. போன உடனே அண்ணன்ட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. என்னன்னு அண்ணி மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேன், அவங்க எவ்வளவு காயப்பட்டு போய் கிடக்குறாங்க அப்படிங்கும் போது ஏனே தேவையில்லாம அவங்க இடியாப்ப கடையெல்லாம் அடிச்சுன்னு இருக்குன்னு பாரு, அவங்க காடு மயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே வந்து வெயில் அலைஞ்சிட்டு வியாபாரம் பண்ணிட்டு வராங்க. அப்படிங்கும் போது டே நான் எதுவுமே சொல்லலடா, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கும் போது இது எல்லாமே பெரியப்பாவோட சதியா தான் இருக்கும், அவர் தான் இந்த மாதிரி நீ சொன்னதா சொல்லி எல்லாருமே பண்ணி முடிச்சிருக்காருன்னு சொல்லி வருத்தப்படுறாப்புல கார்த்திகே. இப்போ ஒன்றும் கெட்டு போலடா, நீ வேணா அவட்ட நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. ஆமா, இதுக்கு முன்னாடியே வந்து அண்ணியை வந்துட்டு வந்து பேசுனாங்க, அப்பயே நீ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கும் போது டே நான் போதையில இருந்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நானும் ஒரு கோவத்துல அந்த மாதிரி பேசிட்டு இதெல்லாம் ஒரு விஷயம் அவ கோவிச்சுட்டு இருந்தா நல்லா இருக்குமா, என்னை பத்தி அவளுக்கு தெரியாது என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாரு. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஓடி இருந்தாலும் நடந்த விஷயத்த வந்து ஒண்ணுமே மறக்க முடியாது, அது உண்மைதான். ஆனா கண்மணிட்ட எப்படியாச்சும் நான் போய் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அவர் போதையோட இருக்கனால இதை போய் பேசினா சரியா வருமா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் கார்த்திக் என்ன நினைக்கிறாப்புல பாத்தீங்கன்னா, இப்பயாச்சும் நீ போய் பேசி பார்த்தாச்சும் அவங்க மனசு மாதிரி வராங்கன்னு பார்க்கலாம், போத நீ போய் பேசிப்பாரு, இது மூலியமா பிரச்சனை இதுதான் சரிதான் அப்படின்ற மாதிரி கார்த்திக் நினைக்கிறாப்புல. பேசுறதுக்கு முயற்சி பண்ணி போறாரு. ஆனா கண்மணி காயப்பட்டவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் வந்து தன்னுடைய வீட்டுக்காரனுடைய நடைமுறையை பார்த்து இனி அவங்க எதுவும் மாறக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதுல தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா மனைவி பேச்சை வந்து நம்மளும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.